இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்மளால பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாடுவார்கள், நம்மளால பிரயோஜனம் இல்லைன்னா கை கழுவத்தான் பார்ப்பார்கள். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனால எப்பொழுதுமே உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. சரியா? உங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம். ஆரோக்கியம் இருந்தா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை. உங்க உடம்ப நீங்க குளிப்பாட்டணும், உங்க ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கணும், உங்க மலமூத்திரத்தை நீங்க சுத்தம் பண்ணணும், உங்க சாப்பாட்டை நீங்க எடுத்து சாப்பிடணும். அப்பொழுது இந்த வாழ்க்கையில தொந்தரவு இல்லாமல் வாழலாம். நீங்க பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உங்க ரூம் பக்கம் கூட ஆள் வர மாட்டேன். நான் சொல்றது கசப்பா இருக்கும், ஆனால் இதுதான் யதார்த்தம். ரொம்ப அவசியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால ஆரோக்கியத்துல மட்டும் காம்ப்ரமைஸே வேண்டாம். பல கோடி ரூபாய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ராப்பகலா உழைக்கிறேன். யாருக்கு? சரி, ராப்பகலா சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு ஏசி வச்சுக்கலாம், பெரிய கார் வாங்கலாம், அந்த கார் வைக்கிறதுக்கு பெரிய வீடு வாங்கலாம். ஆனா உடம்புல வியாதி வந்தா இந்த ஏசியும் இந்த காரும் சுகம் கொடுத்துருமான்னு? சத்தியமா தராது. ஆரோக்கியமா இருந்தா சுகமா வாழலாம். ஆரோக்கியம், உங்க உடல் உறுப்புகள் மேல நல்ல மரியாதை வைங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் உண்டு. ஒரு மொபைல் ஃபோன் கீழே உடஞ்சி எடுத்து வச்சுக்கோங்களேன், வேற மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். ஒரு கார் ரிப்பேர் எடுத்தா தூக்கி போட்டு வேற கார் வாங்கிக்கலாம். போட்டுக்கிற வஸ்திரம் கிழிஞ்சு போச்சா வேற ட்ரெஸ் சத்தியமா மாத்திக்கலாம். உங்களோட கை விரல் நகம் அவ்வளோ விலை ஜாஸ்தி, வேற கிடையாது, ஆல்டர்னேட் கிடையாது. உங்க தலைமுடி ரொம்ப விலை ஜாஸ்தி, நிஜமாவே. இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் முடி கொட்டிட்டு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பண்றா பாருங்க, என்ன விலை தெரியுமா? இயற்கையா கிடைக்கிறதுனால அதுக்கு அவமரியாதை பண்ணோம்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப ஜாஸ்தி. உங்களுடைய ஒரு கண்ணுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமானம் இல்லை. உங்களுடைய கைகளுக்கு சமானமா வேற ஒண்ணு இல்லை. உங்க உடலை போல அதிசயமான அற்புதமான ஒரு பொருள் இனி தேடினாலும் கிடையாது. அதனால கை கால் அவயவங்கள், கண்கள், காதுகள் இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நீங்க ஓடி ஆடி விளையாடுங்கோ, சம்பாதிங்கோ, எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். ஆரோக்கியத்தை இழந்துட்டு வேற எதை சம்பாதிச்சு என்ன பண்றது? தூக்கத்தை வித்து கட்டில வாங்கி என்னத்தை சாதிக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை வித்துட்டு ஓவியத்தை வாங்கி என்னத்தை பார்க்கறது? அவசியமே கிடையாது. ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம்.